ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து வேலூர் கிளர்ச்சி 1806 பார்க்கலாம். போர் மரபு, திராவிட கலாச்சாரம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து வேலூர் நகரம்னு சொல்லியிருப்பாங்க. வேலூர் கோட்டை பார்த்தோம்னா 1606லேருந்து 1672 வரைக்கும் பார்த்தோன்னா விஜயநகர பேரரசோட தலைநகரமாக இருந்திருக்கு. இந்த கோட்டையை கட்டினவங்க வந்து யார் அப்படின்னா சின்ன பூமி நாயக் அப்படிங்கிறவங்க. இந்த கோட்டையை சுற்றி மதில், காப்பான்கள், அகலமான அகழிகள்லாம் இருந்திருக்கு. வேலூர் கோட்டை வந்து விஜயநகர பேரரசுகிட்டேருந்து யார் யார்கிட்ட போயிருக்கும் அப்படின்னா விஜயபூர் சுல்தான், மராத்தியர், கர்நாடக நவாப்கள், ஆங்கிலேயர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கைமாறி போயிருக்கும். அடுத்தது வேலூர் மாவட்டத்திலேயே பார்த்தோன்னா ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் வந்து நிறைய இடத்துல வந்து போர் நடந்திருக்கும். அதில் முக்கியமானது பார்த்தோன்னா ஆம்பூர் போர் வந்து 1751, வந்தவாசி போர் 1760. திப்பு சுல்தான் வந்து வேலூர் கோட்டைக்கு வந்து அடிக்கடி தங்கியிருக்காரு. அவர் தங்கிய இடத்துக்கு வந்து திப்பு மகால்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. வேலூர் கோட்டை பார்த்தோன்னா 1768 வந்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கட்டுப்பாட்டில் வந்து அது வந்திருக்கும். 1806 வந்து கிளர்ச்சி நடந்திருக்குமா. அப்போ அந்த கோட்டையில் வந்து அந்த கோட்டை பாதுகாப்பு யார் தலைமையில் இருந்திருக்குன்னா 69வது ரெஜிமெண்ட் இருக்கும்ல, அதில் ஒரு பிரிவு, அதுக்கப்புறம் 19வது ரெஜிமெண்ட் இன்னொரு பிரிவு, இவங்க வந்து பாதுகாத்து இருந்திருப்பாங்க. மொத்தமாக கோட்டையில் வந்து 1500 சிப்பாய்கள், 370 ஆங்கில படை வீரர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து இருந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ராணுவ பிரிவு வந்து எதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா அவங்களோட வர்த்தக நலன்களுக்காக வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ராணுவத்தோட பிரதான பிரிவில் பார்த்தோன்னா ஆங்கில படை வீரர்கள் இருந்திருப்பாங்க. துணை பிரிவில் பார்த்தோன்னா தமிழ்நாட்டு சிப்பாய்கள் வந்து இருந்திருப்பாங்க. 1746 பார்த்தோன்னா பிரெஞ்சு படை பார்த்தோன்னா சென்னையை தாக்கியிருப்பாங்க. சென்னையை தாக்கி அதை கைப்பற்றியிருப்பாங்க. அதனால வந்து ஆங்கிலேயர் வந்து அவங்களோட ராணுவத்தை வந்து பலப்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா பாரம்பரிய போர்க்கலையில் வந்து திறமையோடு இருப்பாங்களா, அவங்கள தான் வந்து சிப்பாய்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மதுரை முத்துநாயக்கர் இருக்காங்களா, அவங்கள போன்ற இலச்சுவாந்தார்கள் இருப்பாங்களே, அவங்கள வந்து சிப்பாய்களுக்கு அதிகாரிகளாக வந்து நியமித்திருக்காங்க. வந்தவாசி போர் 1760 வந்து இவங்க தலைமையில தான் நடந்திருக்கும். ராபர்ட் கிளைவ் வந்து வங்காளம் போகும்போது தமிழ்நாட்டு சிப்பாய்களை வந்து உடன் கொண்டு போயிருப்பாங்க. பிளாசி போர் 1757 வந்து தமிழ்நாட்டு சிப்பாய்களோட பங்கு முக்கியமானதாக இருந்திருக்கும். வேலூர் கிளர்ச்சி அப்போ வந்து இந்த கோட்டை காவல் படை வந்து பார்த்தோன்னா பெரும்பாலும் யார் தலைமையில் இருந்திருக்குன்னா தென்னிந்திய கிளர்ச்சியில் வந்து அடக்கியிருப்பாங்களா வீரர்களை, இந்த திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்தில் அந்த வீரர்களை தான் கொண்டு வந்திருக்கும். இவங்க யார் அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சியில் வந்து பாதிக்கப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இயல்பாகவே வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து போராட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இருந்திருக்கும். இவங்க அடுத்தது பார்த்தோன்னா அந்த வேலூர் வந்த சிப்பாய்கள், குடியேறிய தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள், மைசூர்லேருந்து வந்த வீரர்கள், இவங்க எல்லாருமே வந்து திப்புவோட மகனை வந்து அந்த கோட்டையில் வந்து சிறை வச்சிருப்பாங்க. அதில் வந்து ஃபத்தேக் ஹைதர் இருப்பார், மூத்த மகன், அவங்க கூட சேர்ந்துட்டு பார்த்தோன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து சதி செய்வாங்க. அதுவும் புதிதாக வந்து இராணுவ கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சென்னை தளபதி தலைவராக இருந்த சர் ஜான் கிரடாக்கு சென்னை ஆளுநராக இருந்த வில்லியம் பென்டிக் தலைமையில் வந்து சில இராணுவ கட்டுப்பாடுகளை வந்து புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். சிப்பாய்கள் வந்து ஐரோப்பிய படை வீரர்களை போன்ற தலைப்பாகை வந்து அணிய வேண்டுமா. அணியில் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த சாதி மத சின்னங்கள், அப்புறம் இந்த நெற்றியில் திருநீர் அந்த மாதிரி வந்து எதையுமே வந்து அணியக்கூடாதான். காதணிகளும் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. முகத்தை நல்லா ஷேவ் பண்ணிட்டு இருக்கணுமா, மீசையை வந்து ஒரே சீராக வந்து நறுக்கி இருக்கணுமா, காலுறையை கூட ஒரே மாதிரி இருந்திருக்கணுமா, அப்புறம் வந்து அந்த கழுத்து பட்டை அந்த டோன் ஸ்க்ரீவ் வடிவில் தான் இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிளர்ச்சிக்கான காரணங்கள் பற்றி நிறைய வந்து வரலாற்று ஆசிரியர்களும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து கே ராஜன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தென்னிந்திய கிளர்ச்சி அப்போ வந்து தோற்கடிக்கப்பட்டாங்களே நிறைய கிளர்ச்சியாளர்கள், அவங்க எல்லாரையும் வந்து வேலூர் சிறையில் வந்து அடைச்சிருக்காங்க. இந்த தப்புனவங்க வந்து பார்த்தோன்னா கம்பெனி ராணுவத்திலேயே சேர்றாங்க. சில பேர் வந்து கோட்டையை சுற்றி வேலூரில் வந்து குடியேறுறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ராஜேன்னு சொல்லியிருப்பாரா. அடுத்தது பார்த்தோன்னா திப்பு இறந்திருப்பாரு. அவரோட அந்த 12 மகன்களையும் 6 மகள்களையும் பார்த்தோன்னா வேலூர் சிறையில் வந்து அடைச்சிருந்திருப்பாங்க. அவங்க அவங்களோட முடியாட்சி மீட்கிறதுக்காக ஃபத்தேக் ஹைதர் தான் வந்து கிளர்ச்சி பண்ணியிருப்பாரு, கிளர்ச்சி தூண்டிட்டு இருப்பாரு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மைசூர் மன்னர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவான ஒரு 3000 கிளர்ச்சியாளர்கள் வந்து வேலூரை சுற்றி வந்து குடியேறி இருப்பாங்க. ஜேஃப் கிரடாக் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த முஸ்லீம் முடியாட்சி வந்து மீட்பது தான் வந்து இந்த கிளர்ச்சிக்கான காரணம்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். சார் தாமஸ் முன்ரோ வந்து இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த குல்லாய் பற்றி அந்த புதுசாக ஒரு நியூ டர்பன் கொண்டு வந்திருப்பாங்க, அதை பற்றி மனக்குறை தான் வந்து இப்படி வந்து கிளர்ச்சியாக மாறி இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹைதராபாத் நிஜாம் போன்றவங்களோட இதெல்லாம் ஆட்சியெல்லாம் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சுதந்திரம் வேண்டும்னு சொல்லிட்டு இவங்க அந்த கிளர்ச்சிக்கு வந்து வேலூர் கிளர்ச்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துருந்துருப்பாங்க. இது ஒரு காரணமாக சொல்லியிருப்பாங்க. கம்பெனி படையில் வந்து சிப்பாய்களுக்கு பார்த்தோன்னா
புதுசாக இராணுவ கட்டுப்பாடுகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, விதிமுறைகள். இது எல்லாமே அவங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும். அப்புறம் வந்து ஊதியம் பார்த்தோன்னா இந்திய வீரர்களுக்கு ஒரு மாதிரியும், இந்த பிரிட்டிஷ் வீரர்களுக்கு ஒரு மாதிரியும் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த பாகுபாடு காமிக்கிறதா கோவம் வந்திருக்கும். இந்த கருப்பு கமாண்டர்கள்னு சொல்லிட்டு உயர் பதவி பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டு சிப்பாய்களுக்கு வந்து மறுக்கப்பட்டிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அந்த 1805, 6 கொண்டு வந்து அந்த புதிய இராணுவ கட்டுப்பாடுகள் தான் கிளர்ச்சிக்கான காரணம்னு சொல்கிறாங்க. இந்த கிளர்ச்சியோட போக்கு பற்றி பார்க்கலாம். வேலூர் கிளர்ச்சி வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பக்ரிகள் அப்படிங்கிறவங்க யாருன்னா மராத்திய படைகளோட நெருங்கிய தொடர்பு கொண்டவங்க. அவங்க வந்து பிரிட்டிஷார் பற்றி அந்த பிரச்சாரத்தெல்லாம் ரோட்டில் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து உளவாளிகளாக வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து திப்பு சுல்தானோட நெருங்கிய பழகுகள்னா அப்துல்லா கான், பிர்சடா. இவங்க வந்து இந்த பொம்மலாட்டம் போல செஞ்சு ஆங்கிலேயர் பற்றி பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து நம்மளை அடிமையாக வச்சிருக்காங்க அந்த மாதிரி. அடுத்ததாக பார்த்தோன்னா 1806 ஜூன் 9 பார்த்தோன்னா 14வது படைப்பிரிவில் வந்து 40 சிப்பாய்கள் பார்த்தோன்னா அக்னி குழாயை வந்து அணிஞ்சிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க எந்த வித எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து பொதுமக்கள் அவங்கள பார்த்து வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்களா, ஸோ கோவத்தில் வந்து அதை கலட்டி எரிஞ்சிட்டு போயிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். மாயாகுப்தாங்கிறவங்க லண்டனில் பார்த்தோம்னா இந்திய அலுவலக நூலகத்தில் வந்து இந்த வேலூர் கிளர்ச்சி பற்றிய ஆவணங்கள்லாம் வந்து ஆய்வு செஞ்சுருப்பாங்க. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா 1806 மே 6 தான் வந்து 4வது ரெஜிமெண்ட் 2வது படைப்பிரிவை சேர்ந்த ஒரு 29 சிப்பாய்கள் வந்து இந்த புதிய குழாயை வந்து அணிய மாட்டோம்னு சொல்லிட்டு மறுத்திருப்பாங்க. ஆங்கில அதிகாரிகள் கீழேயும் வந்து கீழ்ப்படிய மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த அதிகாரிகளை வந்து திட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா விசாரணை நடத்திருப்பாங்களா, அதில் வந்து அந்த மன்னிப்பு கேட்டவங்க எல்லாரையும் வந்து விட்டுருப்பாங்க. கடைசியில் பார்த்தோன்னா ஒரு இந்து ஒரு முஸ்லீம் மட்டும் மன்னிப்பு கேட்க இருந்திருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து 900 சவுக்கடி தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த செய்தி வந்து அங்கே உள்ள சிப்பாய்கள் வந்து இன்னும் கோபமடைய செஞ்சுருக்கும். அதே மாதிரி அடுத்த மாதமே ஜூனில் பார்த்தோன்னா வாலாஜாபாத்தில் உள்ளவங்க நாங்களும் இந்த மாதிரி தலைப்பாக அணிய மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னொரு போராட்டத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டம் வந்து என்னவா இருக்குன்னா எப்போ ஆரம்பிக்கலாம்னா 1806 ஜூலை 13 வந்து வேலூர் கோட்டையை வந்து கைப்பற்றுறது. அதுக்கப்புறம் அந்த கிளர்ச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைசூர், ஹைதராபாத் இந்த இடத்துக்குலாம் கொண்டு போயிட்டு அவங்களோட முடியை வச்சு மீட்கிறது, இந்த மாதிரி தான் அவங்க வந்து திட்டம் திட்டிருப்பாங்க. இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பள்ளிக்கொண்ட மக்கள், வாலாஜாபாத்தில் உள்ளவங்க, சித்தூரில் உள்ள சிப்பாய், இவங்க எல்லாருமே வந்து ஆதரவு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த மாதிரி கிளர்ச்சியை தொடங்கினோடனே மைசூர்லேருந்து போராளிகள்லாம் வந்து வேலூருக்கு வர வச்சு இன்னும் கழகத்தை வந்து இது பண்ணலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த கம்பெனி ஆதரவாளர்னா ஆர்காட் நவாபுக்குமே இந்த கிளர்ச்சி பற்றிய திட்டம் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் வந்து ஆங்கில அதிகாரிகள் வந்து இதை பற்றிய தகவல் வந்து தெரிவிக்காமல் இருந்திருப்பாரு. இவங்க முதல்ல வந்து ஜூலை 13 தான் வந்து கிளர்ச்சி பண்ணலான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் என்ன இருக்குன்னா ஜூலை 9 பார்த்தோன்னா அதுக்கு வழக்கத்துக்கு மாறாக நிறைய இந்த குதிரைப்படை வீரர்கள்லாம் வந்து வேலூர் கோட்டையை சுற்றி இருந்திருப்பாங்க. பொறுமையிலேருந்து ஒரு குடிக்கார ஜமீன்தார் பார்த்தோன்னா ஜூலை 10 வந்து கிளர்ச்சி வந்து தொடங்கினதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க திட்டமிடுறதுக்கு முன்னாடியே இந்த தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. கோட்டையை வந்து எப்படி கைப்பற்றுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிப்பாய்கள் பார்த்தோன்னா கோட்டையை கைப்பற்றியிருப்பாங்க. அங்கிருந்த அந்த ஆங்கில அதிகாரிகள், ஆங்கில படை வீரர்கள் எல்லாரையும் வந்து சரமாரியாக வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த துப்பாக்கிச்சூட்டில் பார்த்தோன்னா கர்னல் ஃபெர்ஹர்ட் வந்து கொல்லப்பட்டிருப்பார். அடுத்தது பார்த்தோன்னா ராணுவ அதிகாரியான மைக்கராஸும் அதுக்கப்புறம் மேஜர் ஆம்ஸ்ட்ராங் எல்லாரையும் வந்து சுட்டுக் கொள்றாங்க. அடுத்தது எல்லா இடத்தையும் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அந்த கைப்பற்றப்பட்ட கோட்டையில் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் தேசிய கொடி வந்து பறந்துட்டு இருந்திருக்கும். அதை இறக்கிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த திப்பு சுல்தான் இருப்பாங்களா அவங்களோட கொடியான சிகப்பு பின்னணியில் பச்சை கொடிகள் போடப்பட்டு மத்தியில் வந்து சூரியனுடைய முதல் பொறிக்கிட்டு இருக்கும். அடுத்தது அதில் பார்த்தோன்னா புலி சின்னம் கூட இருக்கும். திப்புவோட மகன் ஃபத்தேக் ஹைதரை பார்த்தோன்னா மைசூர் மன்னர்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. கிளர்ச்சி வந்து எப்படி வந்து ஒடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கிளர்ச்சியை பற்றி கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுத்துருப்பாங்க. அவர் பார்த்தோன்னா வலிமை மிக்க படையோட வந்து ஆற்காட்லேருந்து கிளம்பி வேலூருக்கு வந்து வந்திருப்பாரு. வந்தோடனே சென்னையில் உள்ள குதிரைப்படை வந்து இந்த கில்லஸ்பியோட படை கூட சேர்ந்துருப்பாங்க. இவங்க வரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா 69வது ரெஜிமெண்ட் இருப்பாங்களா அந்த படையினரும் சில இராணுவ துணை மருத்துவர்களும் வந்து கோட்டையை வந்து எப்படி மீட்கிறதுன்னு போராடி இருந்திருப்பாங்க. இவங்க போன உடனே வந்து சிப்பாய்களை வந்து கொடூரமாக வந்து தாக்குறாங்க. தாக்குதலில் பார்த்தோன்னா 100க்கும் மேற்பட்ட ஆங்கிலேயர்கள் வந்து உயிரிழந்திருப்பாங்க. 350லேருந்து 800 சிப்பாய்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அதே எண்ணிக்கையிலான சிப்பாய்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருப்பாங்க. 500க்கும் மேற்பட்டவங்க வந்து கைது செய்து வந்து சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க. இந்த கிளர்ச்சி வந்து ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். இந்த கிளர்ச்சிக்கு வந்து பொது குறிக்கோள்னு எதுவுமே இருந்திருக்காது. இதுக்கான தொலைநோக்கு பார்வைன்னு எதுவும் இருந்திருக்காது. இந்த கிளர்ச்சி வந்து தலைமை தாங்கிறதுக்கு எந்த ஒரு தலைவரும் வந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஃபத்தேக் ஹைதருமே பார்த்தோம்னா
அவர் வந்து சிறைப்பிடித்து வச்சிருப்பாங்களா, ஸோ அவராட்டி அந்த தலைமையை வந்து கொடுத்துருக்க முடியாது. சொன்ன தேதிக்கு முன்னாடியே வந்து கிளர்ச்சியை தொடங்கியிருப்பாங்க. அதனால வந்து கிளர்ச்சியாளர்கள் வந்து அவங்களுக்கு அந்த படையை வந்து சமாளிக்க முடியாமல் போயிருக்கும். அடுத்ததான் மக்கள் யாருமே இதில் வந்து பங்கேற்றுட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே வந்து கில்லஸ்பி இருப்பார்ல, அவர் வந்து கொடூர தாக்குதலை வந்து சிப்பாய்களால தாக்குப்பிடிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கிளர்ச்சியோட தன்மை பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹர்கோர்ட்டு, கில்லஸ்பி, கென்னடி இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, திப்பு சுல்தான் மைந்தர்கள் இருக்காங்க, அவங்க தான் அந்த கிளர்ச்சியாளர்கள் வந்து தூண்டி விட்டுருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மேஜர் ஜெனரல் பேட்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, புதுசாக கொண்டு வந்த அந்த இராணுவ சீர்திருத்தங்களும் அடுத்தது அந்த திப்பு குடும்பத்தாரின் செல்வாக்கும் தான் இந்த கிளர்ச்சிக்கான காரணம்னு சொல்லியிருப்பாரு. கேஃப் கிரடாக் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, முகலாய ஆட்சியை மீட்பது தான் இந்த கிளர்ச்சிக்கான காரணம்னு சொல்லியிருப்பாரு. சார் தாமஸ் மன்ரோ பார்த்தோன்னா, இந்த மதமாற்ற பயத்தால் தான் சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சி செஞ்சதாக சொல்லியிருப்பாங்க. வில்லியம் பென்டிக் பிரபு என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹிந்து முஸ்லீமோட அந்த மத உணர்ச்சி வந்து புண்பட்டதுனால தான் சிப்பாய்கள் வந்து கிளர்ச்சியில் வந்து இறங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த இயக்குநர்கள் மன்றம் வந்து எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருக்க எல்லா விஷயத்தையும் வந்து பரிசீலனை பண்ணுறாங்க. பண்ணிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, புதுசாக கொண்டு வந்த இராணுவ கட்டுப்பாடுகள் தான் வந்து சிப்பாய்களை வந்து அதிருப்திப்படுத்திருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து திப்பு சுல்தான புதல்வர்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கிளர்ச்சியோட விளைவுகள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா, சென்னை தளபதி சர் ஜான் கிரடாக் இருப்பார்ல, அவரையும் சென்னை ஆளுநர் வில்லியம் பென்டிக் பிரபு 2 பேரையும் வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்க 1807. புதிதாக கொண்டு வந்த இராணுவ கட்டுப்பாடுகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வந்து விலக்கி கொள்ளிருக்கிறாங்க. அடுத்ததாக வேலுக்குட்டையில் சிறை வைக்கப்பட்டு இருந்திருப்பாங்களா திப்பு சுல்தானோட புதல்வர்கள், அவங்கள வந்து பார்த்தோன்னா வங்காளத்துக்கு வந்து இடம்பெயர்த்திருப்பாங்க. புதிதாக வந்து சென்னை ஆளுநரை வந்து யாருன்னா சர் ஜார்ஜ் பார்லோ வந்து நியமிட்டிருப்பாங்க. அவர் பார்த்தோன்னா மக்களோட சாதி சமய உணர்வுகளை வந்து புரிந்து கொண்டு நடந்துருப்பார். அடுத்ததாக இந்த கிளர்ச்சி வந்து பார்த்தோன்னா தென்னகத்துலேயும் சில இடத்துக்கு வந்து பாதிச்சிருக்கும். ஹைதராபாத், பெங்களூர், வாலாஜாபாத், காரைக்கால் இந்த இடத்துக்குலாம் வந்து கழகங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்படியே கம்பெனி ராணுவத்தில் வந்து சிப்பாய்களோட எண்ணிக்கை வந்து குறைச்சிட்டு ஆங்கில போர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருப்பாங்க. இராணுவ அமைப்பு வந்து மறுசீரமைச்சிருப்பாங்க. கிளர்ச்சி போதை வந்து கோட்டையை காப்பாற்றுறாங்க அந்த 69வது ரெஜிமெண்டர் இருப்பாங்களே, போராடி இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து நினைவு சின்னம் வந்து எழுப்பப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா, அந்த வேலூர் கிளர்ச்சியை பற்றி சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து வெறும் சிப்பாய் கழகமே அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ஜோசப் திவ்யன் வந்து சொல்லியிருப்பாரு. வி.டி. சவார்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 1857 கிளர்ச்சிக்கான ஒத்திகை அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. கே. ராஜேன் பார்த்தோன்னா, தென்னிந்திய கிளர்ச்சியாளர் அந்த ஊக்குவிக்கப்பட்ட கிளர்ச்சியாளர்கள் இருக்காங்களே, அவங்க மேற்கொண்ட இறுதி விடுதலை போராட்ட முயற்சி தான் வேலூர் கிளர்ச்சின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்ததா பேராசிரியர் கே. மணிக்குமார் பார்த்தோன்னா, வேலூர் நிகழ்ச்சி பார்த்தோன்னா அது தேசியம் சார்ந்த எழுச்சின்னு சொல்லியிருப்பாங்க. ஏஆர் வெங்கடாச்சலபதி வந்து வட இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வேலூர் கிளர்ச்சியை வந்து பார்த்தோன்னா சிப்பாய் கழகம்னு சொல்லிட்டு இதை வந்து ஒடுக்கி விட்டதாக வந்து அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருப்பாரு. இதுதான் அவுட் சோர்ஸில் இருக்கு. ஸ்கூல் புக்கில் எடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போது 11th புக்கில் பார்த்தோன்னா, இந்த ஆக்டிவ்ங்கிறவர் அந்த நியூ டர்பன் இதை கொண்டு வந்திருப்பாரா, அதில் பார்த்தோன்னா அந்த காக்கட் வந்து ஒரு அனிமல் ஸ்கின்னால் மேடாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்தோன்னா அது பார்த்தோன்னா பன்னி தோல் இருக்கும், அதில் செஞ்சுருக்கிறதா சொல்லிட்டு வதந்தி பரவி இருக்கும். ஏன்னா முஸ்லீம்களுக்கு பார்த்தோன்னா அந்த பன்னி தோலான செஞ்சது ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா இருந்திருக்கும். சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, அது வந்து இந்த பசுமாட்டு தோல்னால ஆனதுன்னு சொல்லிட்டு. பசுமாடு பார்த்தோன்னா இந்துக்களுக்கு வந்து புனிதமாக கருதப்படுறது. ஸோ ஹிந்து முஸ்லீம் அந்த சிப்பாய்கள் வந்து இதை நாங்கள் அணிய மாட்டோம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த யூனிஃபார்முக்கு முன்னாடி வந்து இந்த சிலுவை சிம்பிள் போட்டிருப்பாங்க, அதுவுமே பிடிச்சிருந்துருக்காரு இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் வந்து எப்போ நாங்கள் அந்த தலைப்பாகை அணிய மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்கன்னா, மே 1806. செகண்ட் பட்டாலியன் 4th ரெஜிமெண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த தலைப்பாகை வந்து அணிய மாட்டோம்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்களா, அது வந்து கர்னல் ஃபேன்ஹோட்டுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, 19வது குதிரைப்படையை சேர்ந்த அவங்கள்ட்ட வந்து இதை கண்காணிக்கும்படி வந்து உத்தரவு பண்ணியிருப்பாங்க. அவங்க இந்த 19வது குதிரைப்படையை சேர்ந்தவங்க வந்து செகண்ட் பட்டாலியன் 4th ரெஜிமெண்ட்டுக்கு பதிலாக செகண்ட் பட்டாலியன் ஆஃப் 23rd ரெஜிமெண்ட் ஆஃப் வாலாஜாபாத் இருப்பாங்களா, அவங்கள வந்து மாற்றி இருந்திருப்பாங்க. அந்த அந்த 21 பேரை வந்து கோர்ட் வந்து விசாரணை பண்ணியிருப்பாங்களே, அதில் பார்த்தோன்னா 10 முஸ்லீம் 11 ஹிந்துஸ் இருப்பாங்க. அதில் வந்து சில பேர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதை இது பண்ணியிருப்பாங்க. அந்த மன்னிப்பு கேட்காத ஆளுங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தலா
900 சவுக்கடி வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த வேலூர் கிளர்ச்சி பார்த்தோன்னா ஜூலை 10ஆம் தேதி நடந்திருக்குமா, அதுக்கு முன்னாடி ஜூலை 9ஆம் தேதி பார்த்தோன்னா வழக்கத்துக்கு மாறாக எதுவுமே இல்லாத மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸராக வந்து நைட் டியூட்டிக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் பார்க்காம ஒரு இந்தியன் ஆஃபீஸரான ஜமீதார் ஷேக் காசிமை வந்து கோட்டையை வந்து கண்காணிக்கும்படி விட்டுட்டு போயிருப்பார். இவர் பார்த்தோன்னா அந்த அந்த கிளர்ச்சிக்கான முதன்மை குற்றவாளியாக அப்புறம் இவர் சொல்லியிருப்பாங்க. மறுநாள் 10 ஜூலைக்கு வந்து அந்த படைப்பயிற்சிக்கு வந்து சிப்பாய்கள்லாம் பார்த்தோன்னா முதல் நாளே இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த கோட்டையில் வந்து தங்கி இருந்திருப்பாங்க. அந்த ஆஃபீஸர் பார்த்தோன்னா அவருக்கு சாதகமான ஆள்களையே வந்து பார்த்தோன்னா அந்த கோட்டை பாதுகாப்பில் அன்னைக்கு நைட் டியூட்டிக்கு வந்து போட்டு இருந்திருப்பாரு. ஜமாலுதீன்கிறவர் வந்து யார் பார்த்தோன்னா திப்புவோட 12 பிரின்சஸ்ல வந்து அவரும் ஒருத்தவர். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கிளர்ச்சியாளர்கள்ட்ட ஒரு 8 நாள் வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து கோட்டையை வச்சுக்கிட்டா 10,000 பேர் வந்து வெளிலேருந்து வந்துருவதாக சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாளையக்காரர்களுக்கும் ஆட்களை கேட்டு லெட்டர் எழுதிருக்கிறதா சொல்லியிருப்பாரு. திப்புவோட முன்னாள் அமைச்சர்னு பூர்ணியா கிட்டேயும் நம்ம வந்து கிளர்ச்சியாளர்கள் கேட்டு வந்து கேட்டிருக்கிறதா வந்து அவர் சொல்லியிருந்திருப்பாரு. அடுத்தது வந்து ரிவால்ட் வந்து எப்படி வெடிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா விடிய காலையில் 2 மணிக்கு பார்த்தோம்னா 10 ஜூலை அன்னைக்கு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கும். கார்பல் பியோசிக்கு வந்து இந்த துப்பாக்கி சுடுற சவுண்ட் வந்து கேட்டிருக்கும். அவருக்கு போய் உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து இந்த சிப்பாய்கள் வந்து அவங்க கலக்கத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்து மேலேயும் துப்பாக்கி சூடு வந்து பண்ணியிருப்பாங்க. யூரோப்பியன்ஸ் பார்த்தோன்னா இந்த கிளைமேட் ரொம்ப ஹீட்டாக இருக்கனால அந்த ஜன்னலே கதவு எல்லாம் திறந்து போட்டுட்டு தூங்கி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் இந்த துப்பாக்கி சுடு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். ஒரு டிட்டாச்மெண்ட் பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அந்த யூரோப்பியன் ஆஃபீஸ்லாம் வந்து வெளில வராமல் இருந்து யாரெல்லாம் வெளில வராங்களோ அவங்கள வந்து சுடுறதுக்கு வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவங்க வந்து அவங்களோட வெடிமருந்தெல்லாம் வந்து பாதுகாத்துட்டு இருந்திருப்பாங்களா, அதை போயிட்டு கைப்பற்றிருப்பாங்க. இன்னொரு ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் பார்த்தோம்னா அவங்க போயிட்டு அந்த யூரோப்பியன் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து வெளில வராமல் அவங்கள வந்து தடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா 13 ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. அடுத்தது அந்த இதில் இருந்த 82 பிரைவேட்ஸும் 91 பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கும். மேஜர் ஆம்ஸ்டாங் வந்து 16வது காலாட்படையை சேர்ந்தவங்க. இவங்க வந்து என்னன்னு போயிட்டு கோட்டைக்குள்ளே பார்க்கறதுக்குள்ளேயே இவங்களை வந்து துப்பாக்கி வந்து சுட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து மேஜர் கோட்ஸ் வந்து பார்த்தோன்னா கோட்டைக்கு வெளியில் வந்து பாதுகாப்பு உள்ளவங்க. இவங்களுக்கு வந்து ஏதோ சவுண்ட் கேட்குது, உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. பட் வந்து இவங்களாட்டி அந்த துப்பாக்கி சுட்டுறதுல உள்ளே போக முடியல. இவர் போயிட்டு கேப்டன் ஸ்டீவன்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு இவர் வந்து 23வது ரெஜிமெண்ட்டை சேர்ந்தார். ஆர்காட்டில் போயிட்டு இந்த லெட்டரை கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. யார்கிட்டனா கர்னல் கில்லஸ்பி கிட்ட. அவர் வந்து அந்த ஆர்காட்டில் வந்து குதிரைப்படைக்கு வந்து தலைவராக இருந்திருப்பாரு. காலையில் 6 மணிக்கு வந்து ஆர்காட்டில் போய் கொடுத்துருப்பாரு அந்த லெட்டர். 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வேலூர்லேருந்து. கர்னல் கில்லஸ்பி பார்த்தோன்னா 19வது குதிரைப்படையை சேர்ந்த கேப்டன் யங் தலைமையிலும், அடுத்தது 7வது குதிரைப்படையை சேர்ந்த லெப்டினன்ட் உட்ஹவுஸ் தலைமையிலும் பார்த்தோன்னா காலைல 6 மணிக்கு வந்து ஆர்காட்லேருந்து கிளம்பியிருப்பார். கர்னல் கென்னடி கிட்ட வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் குதிரைப்படையை சேர்த்துட்டு கொஞ்சம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பியிருப்பாரு. இவர் பார்த்தோன்னா காலைல 9 மணிக்கு வேலூர்கோட்டை போய் அடைஞ்சிருப்பாரு. அந்த அந்த படையெல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். கர்னல் கென்னடியும் பார்த்தோன்னா 10 மணிக்கு கரெக்டாக வேலூர் வந்து வந்திருப்பாரு. அடுத்தது பார்த்தோன்னா லெப்டினன்ட் பிளாக்கிஸ் தலைமையில் 19வது குதிரைப்படை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பீரிங் படையினால கோட்டையோட அந்த கதவு வந்து தாக்கி இருந்திருப்பாங்க. கேப்டன் ஸ்கெல்டன் தலைமையில் ஒரு குதிரைப்படை வந்து உள்ளே வந்து போகிறாங்க. போன உடனே பார்த்தோன்னா சிப்பாய்கள் வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதில் பார்த்தோன்னா கர்னல் கில்லஸ்பிக்கும் வந்து காயம் ஏற்பட்டிருக்கும். அடுத்தது இவங்க போன உடனே எல்லா சிப்பாய்களும் வந்து கண்மூடித்தனமாக தாக்குறாங்க. எல்லாருமே வந்து ஆயுதத்தெல்லாம் கீழே வச்சுட்டு அவங்க வந்து விட்டுற சொல்லி கெஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த கில்லஸ்பியோட ஆளுங்க வந்து விட்டுருக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தோன்னா அந்த திப்புவோட சன்ஸ் இருப்பாங்களா, அவங்களையும் வந்து கொல்லணும்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் கர்னல் மரியாட் வந்து பண்ணக்கூடாதுன்னு தடுத்துருப்பாங்க. கர்னல் கில்லஸ்பி வந்து போனோடனே ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள கோட்டையை வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாரு. அடுத்தது கர்னல் ஹேர்கோட் வந்து வாலாஜாபாட்டோட கமாண்டிங் ஆஃபீஸராக வந்திருப்பாரு. அவர் வந்து டெம்பரரியாக வந்து வேலூர் கோட்டைக்கு வந்து நியமிச்சிருப்பாங்க ஜூலை 11. ஜூலை 13 1806 பார்த்தோன்னா அவரே நிரந்தரமாக அந்த இதுக்கு வந்து கமாண்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து மார்ஷலில் வந்து கொண்டு வந்திருப்பார். கில்லஸ்பி பார்த்தோன்னா இன்னும் 50,000 வீரர்கள் வர வேண்டியது தடுத்திருப்பாரு, கோட்டையை வந்து சீக்கிரமாக கைப்பற்றி. அடுத்தது பார்த்தோன்னா ஜே பிளாக்கிஸ்டன்கிறவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கில்லஸ்பியோட தாக்குதலில் கிட்டத்தட்ட 800 உடல்கள் வந்து கோட்டையிலேருந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க. WG வில்சன் சொல்லியிருப்பாரு 378 பேரை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்களாம். 516 பேர் வந்து விசாரணை பண்ணாலுமே அவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 10th புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1792 பார்த்தோன்னா திப்புவோட நடந்த சண்டையில் பார்த்தோன்னா சேலம் திண்டுக்கல் எல்லாம் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்திருப்பாங்க.
1799 ஆங்கிலோ மைசூர் வாரில் பார்த்தோன்னா கோயம்புத்தூர் வந்து அனெக்ஸ் பண்ணியிருப்பாங்க. தஞ்சாவூர் ராஜா பார்த்தோன்னா 1798 வந்து பிரிட்டிஷாருக்கு வந்து கப்பம் கட்ட வந்து சமாளிச்சிருப்பாரு. கட்டபொம்மன் வந்து 1799 அவங்க கழகத்தை வந்து முடிவு கொண்டு வந்திருப்பாங்க. மருது பிரதர்ஸ் 1801. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நவாப் ஆஃப் ஆர்காட் கூட ட்ரீட்டி வந்து சைன் பண்ணிக்கிறாங்க 1801. அதுபடி பார்த்தோம்னா நவாபுக்கு சொந்தமான நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இது எல்லாமே வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு போயிடுது இந்த பவர்லாம். வா நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 10 ஜூலை 1806 அன்னைக்கு அந்த கலவரத்தை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ரெஜிமெண்ட் 3rd ரெஜிமெண்ட் சிப்பாய்கள் தான் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதில் யார் கொல்லப்பட்டிருப்பாங்க? கர்னல் ஃபேன்ஹோட். அடுத்ததாக பார்த்தோன்னா 23வது ரெஜிமெண்ட்டை சேர்ந்த கர்னல் மேக்ரஸ் வந்து அடுத்ததாக இருந்திருப்பாரு. மேஜர் ஆம்ஸ்டாங் வந்து என்னன்னு பார்க்க போயிருப்பாங்க, அவரையும் வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துலேயே வந்து டசன் ஆஃபீஸர்ஸ் வந்து கொண்டிருப்பாங்கன்னா அதில் முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா லெஃப்டினன்ட் எலியும் லெஃப்டினன்ட் பாப்பமும் அதில் முக்கியமானவங்களா இருந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த இதில் போய் அந்த கழகத்தை அடக்கிறதுக்கு போயிருப்பாங்களா ஆஃபீஸர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் மணி ப்ரமோஷன் எல்லாமே கொடுத்துருந்துருப்பாங்க. கர்னல் கில்லஸ்பிக்கு பார்த்தோன்னா 7000 பக்கோடோஸ் வந்து அதுக்கான ப்ரைஸாக வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. 10th புக்கில் எவ்வளோ தான் கொடுத்துருந்துருக்காங்க, 8th புக்கில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் ஒரு 2 பாயிண்ட் தான் இருக்கும். ஏன்னா 1803 தான் அந்த வில்லியம் கேவண்டிஷ் பென்டிக் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க தலைமையில் தான் வந்து 1805-6 வந்து புதுசாக மிலிட்ரி ரெகுலேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. யார் கொண்டு வந்திருப்பாருன்னா மெட்ராஸ் கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் ட்ரடாக் வந்து கொண்டு வந்திருப்பார். அப்புறம் அந்த அக்னி டர்பன்னு சொல்லுவாங்க, அதை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஜூன் 1806 தான் அது வந்து அறிமுகப்படுத்திருப்பாங்க. வேற என்னன்னா பாக்கி எல்லாமே வந்து ஹவுசஸ் அப்புறம் 11th புக்கில் பார்த்தது தான். இதோட முடிஞ்சிச்சு வேலூர் வால். தேங்க்யூ.